இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் வெங்காய பஜ்ஜி. நல்ல சூடான சாதத்தோட இந்த வெங்காய பஜ்ஜி மட்டும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா எந்த குழம்புமே தேவையில்லை. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லி கூடயும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுட சுட ஒரு ரோஸ்ட் ஊற்றி அது மேலே இந்த வெங்காய பஜ்ஜியை அப்ளை பண்ணி மடித்து சாப்பிட்டு பாருங்கள். மசால் தோசையெல்லாம் கிட்ட நிற்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. செய்யலாமா? இப்போ நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு, ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் மாங்காயில் தோலை இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு பாதி மாங்காய் மட்டும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள், 1 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் வரையும் நல்லா கொலைய வேகணும். வெந்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு மண் சட்டியில் போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. மண் சட்டி இல்லைன்னா பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மட்டும் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 6 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை இந்த வெங்காய பஜ்ஜி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடான சாதத்தோட இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எந்த குழம்புமே தேவையில்லை. இதை தோசை இட்லி கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரோஸ்ட்டில் இதை அப்ளை பண்ணி மசால் தோசை மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.